பண்ணுவ? நானும் பாக்குறேன் என்ன பண்றேன்னு. கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்னடா கூட கூட பேசிட்டு இருக்க? என்னடா? ஏய் முத்தரசு, சொன்ன கேளு முத்தரசு. என்னப்பா இது? ஏன்டா நேரம் காலம் தெரியாம தகராறு பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, சும்மா இந்த வீட்டுல யாருமே என்ன மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. பேசாம. முத்தரசு, தயவு செஞ்சு கோவப்படாத. கோவப்படாம கொஞ்சமா அவன என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான்? இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் வெக்கம் இல்லாம கேக்குறான். அவன் கேக்குறதுல நியாயம் இல்லைன்னு ஏன்பா நினைக்கிற? அவனும் எத்தனை நாள் தான் இப்படி பொண்டாட்டி இருந்தும் இல்லாத மாதிரி இருப்பான். அவன் பக்கம் நியாயம் இருக்குப்பா. இல்ல, இதுல என்ன நியாயம் இருக்குன்னு எனக்கு புரியல. இவன் கேக்குறதுல என்ன நியாயம் இருக்குன்னு நீ சொல்லு. என்ன சிது அவன் கூட சேர்ந்து நீயும் பேசிட்டு இருக்க? இங்க பாருப்பா, சித்ரா செத்து போயிட்டா. இவ உயிரோட இருந்தும் செத்து போன மாதிரி தான். என்ன சித்தி பேசுற? என்ன சொல்ல வர? சித்ரா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டனா? எனக்கு இன்னொரு பொண்ணாட்டி வேணும்னு கேட்டனா? இல்ல இவ்வளவு மாதிரி குதிச்சனா? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கோ, ருத்ரகுட்டிக்கு யாரும் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா கடைசியில அதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் சொன்னதாலதான் நீ ஸ்வேதாவை விரும்பின. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மருதுவோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. மருதோட நிலைமையை மட்டும் யோசிச்சு பார்க்க முடியாது, கலையோட நிலைமையும் யோசிச்சு பார்க்கணும். சித்தி, தப்புக்கு துணை போகக்கூடாது. யார வேணா கேளு, நான் பேசுறத நியாயம் இருக்கான்னு. யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போடுச்சு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்றேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் இவன் கலை கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். பாத்திரலாமான்னு சொன்னல, பாத்திரலாண்டா. சண்டியரா நீ சண்டை போடுவியா? டேய், நீ சொல்லுவடா, நான் செஞ்சிருவேன். முத்துமாமா, பச்சை கிளி வீட்டுக்கு வந்தா நல்ல சகுனம்னு சொல்வாங்க. இது அழகான கிளியா தெரியுது. அதை எனக்காக புடிச்சு தரியா? ஏய், கிளியா பேசுறது? பாரா, கிளியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. என் பொண்டாட்டி வெண்ணிலா இருக்கால, அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஒன்ன பிடிச்சி தரணும்னு அவகிட்ட சொல்லியிருக்கேன். அத நினைச்சேன், சிரிச்சேன். புரிஞ்சுதா? என்னடா அது, பேசுறது மட்டும் இல்ல ரியாக்ஷன்லாம் வேற கொடுக்குது. ஏ கிளி, என்ன முகத்தை திருப்பிக்கிட்ட? பேசுறது பிடிக்கலையா? உனக்கு என்ன பிடிக்கலையா? தமிழ் சீரியல் ரொம்ப பார்க்கும் போல இருக்கு. கெட்டு போயிருக்குது, ஓவரா பேசுது. எனக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோன்றது விஷயம் கிடையாது. என் பொண்டாட்டி உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உன்னை பிடிச்சு ஆகணும். புரியுதா? அப்படியெல்லாம் என்ன பிடிக்க முடியாது. என்கிட்டயே சொல்றியா? உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் நீ இப்ப பாரு. அதெல்லாம் பிடிக்க முடியாது. ஏய், பேச்ச பாருதுக்கு. சிக்கிடுச்சு, ஆயாலும் எந்த கையில சிக்கிடுச்சு. ஸ்வேதா, ஆயால இவட கூட்டிக்கிட்டு வா. அவனுக்காக தான் நான் இவட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆயால் கருப்பண்ண சாமியா வந்து என்னை கொல்ல பார்த்தல்லோ நீ. ஞான் ஆயாலை பழி தீக்கணும். கூட்டிட்டு வா, ஞான் இவட காத்துக்கிட்டு இருக்கேன். முத்துமாமா, முத்துமாமா,
என்ன இங்க வா முத்து மாமா. கத்தாத. அந்த கிளி ஒரு தினுசா இருக்கு, அதை புடிச்சிட்டு நான் வரேன். அது என்கிட்ட வேலையை காட்டுது, நான் யாருன்னு காட்டுறேன். வா. முத்து மாமா நில்லு முத்து மாமா. ஐயோ, நீ ஏன் ஒரு இடத்துல இல்லாம ஓடிட்டே இருக்கிற? அந்த கிளி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அதை நான் பிடிக்காம நான் வர மாட்டேன். முத்து மாமா வாயே. பறந்துருச்சு, வரேன். வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. ஏ லூசு வெண்ணிலா, லூசு வெண்ணிலா, மனசுல என்ன பிடி உஷா நினைப்பா? மொட்டை மொட்டை திபு திபு திபுன்னு ஓடுற. வயிற்றுல பாப்பாங்க இருக்கிறாங்க. இல்ல முத்து மாமா, கொஞ்சம் அவசரம் அதான். அவசரம்னா போக வேண்டியதானே? மாமா எனக்கு அவசரம், எனக்கு அவசரம் தான். எப்படியாவது அந்த கிளிய புடிச்சனால பக்கத்துல போன. ஏய் சொல்ல மறந்துட்டேன், அந்த கிளி பேசுது. கிளி பேசுதா? பேசுதா? வா, ஓவரா பேசுது. அது அப்புறம் சொல்றேன். நான் புடிச்சிருப்பல, எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? சும்மா ஒரு பேச்சுக்கு கிளிய புடிச்சு கூடன்னு கேட்டா கிளி பின்னாடியே ஓடி போயிடுவியா? யாராவது 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர், நான் 40 பேர் பாக்கட்டும். இல்ல முத்து மாமா, கலைய பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ சரி சரி சரி, வா வா. பெண் குட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. இல்லைங்கில் ஞான் அந்த முத்தரசை பழி தீர்த்திருக்கும். எல்லாம் போய், எல்லாம் போய். என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் இந்த வெண்ணிலா இருக்கிற வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய தடை தான். முதல்ல உன்னை ஏதாவது செஞ்சா தாண்டி என் மாமாவை நான் கூட்டிட்டு போக முடியும். அதை சேர அவ மறுபடியும் இயல்பான வாழ்க்கைக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கை வாழணும் நடக்குமா? ஏன் சார் உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை? கண்டிப்பா அவங்களுக்கு பழையபடி நினைவு திரும்பும். சந்தோஷமா அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். குழந்தைங்க கூட பெத்துக்கலாம். இதுல எந்த தடையும் இல்ல. அந்த மாதிரி நான் இவங்களை சரி பண்ணி காட்டுறேன். நீங்க கவலையே படாதீங்க. என்னப்பா இது? இந்த ஆளு குண்டு தூக்கி போடுறான், கலை குணமாயிடுவான்னு சொல்றான். குணமாயிட்டா எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிடுவாளே. என்னம்மா நீ? அவன் சும்மா காசுக்காக ஏதோ சொல்றாமா. இங்க பாருமா, நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. அண்ணா கிட்ட சொல்லிடு, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. நீ வேற ஏண்டா இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு. அவங்க கூட நல்லா பேசிட்டு இருந்தாலே கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லதா நடக்கும். அவட்டுமா அவர் அனுப்பிட்டு வந்துடுறேன், வாங்க. எப்படியாவது அப்பா, நீ எங்க இருக்கியா? ஆமா. நல்ல வேளை, முத்தரசன் பார்வையில படாம இருக்க. ஆமா அத்தை, நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ முத்தரசன் சொன்னதெல்லாம் கேட்டல்ல? அந்த சிம்ரன் கிளம்பி வராளாம். அப்படியா? உனக்கு முடிவு பண்ண அதே தேதியில அவளுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் முடிக்கணுமா? உனக்கு 3 மருமகள் ஆக போறாங்களா? ஆமா ஸ்வேதா, அதுக்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா படிக்கணும். அடிச்சிடலாம் அத்தை, அடிச்சிடலாம். கார்த்தி வந்தாச்சு. பரவாயில்ல பரவாயில்லடா, அதையே முடியெல்லாம் போட்டு கழிச்சிட்டு இருக்கிறப்போ போயேண்டா. என்னடா சூரிய ரிப்போர்ட்டர் சூரிய மாதிரி ஆயிட்ட? காட்டில ஒரு நிமிஷம் இருக்கு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் நண்பர்களா இருந்தா இனிமேல் நம்ம சம்பந்தியா போறோம். அக்கா, முதல்ல கைய கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உங்களுக்கு போன் பண்ணாததுக்கு காரணமே நேர்ல வரும்போது அப்படியே கட்டி பிடிச்சுக்கணும் தான். அது யாரா? ஏமுடாடி கொஞ்சம் அக்கா வயித்துல இருந்து 2 வாளுங்க வரப்போகுதுல்ல, இனிமே எனக்கு நல்லா பொழுது போகும். அதுக்காக தான் இவங்களை இப்படி கொஞ்சம். அட வெக்கத்தை பாரு.
இப்பதான் புதுசா கல்யாணமான பொண்ணு மாதிரி வெக்கப்படுறாங்க. பரவாயில்ல சிம்ரன், அங்க இருந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்டேட்டா இருக்கியம்மா. என்ன பொருள்? இருங்க. என்னதுடா? தெரியலையே. என்னம்மா வீட்டுல விளக்கத்தை வரும்னு பார்த்தா துப்பாக்கி கூட வந்திருக்க. அது என்னது? டிராங்குலைசர் இருக்குன்னா எதுக்கு? துப்பாக்கியோட வந்திருக்கேன்னு ஆச்சரியப்படாதீங்க. கூண்டோட கைதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இது. அந்த கிளி எங்கன்னு மட்டும் காட்டுங்க. இந்த துப்பாக்கில மயக்க மருந்து செலுத்தி அந்த கிளிய பார்த்து சுட்டா போதும். இந்த ஊசி போய் கிளிய குத்தி மயக்கமாகிடும். அதுக்கப்புறம் அந்த கிளிய பிடிச்சு கூண்டுல அடைச்சிட்டு மயக்கம் தெளிஞ்ச உடனே அக்கா கையில கொடுத்துடலாம். எப்படி ஐடியா? சிறப்பா இருக்கு. அந்த கிளி சீரியலை பார்த்து ஓவரா பேசிட்டு இருக்கு. சுற்றலாம். அக்கா, இவங்க கண்ணு பாக்குறப்போ ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்குக்கா. ஆனா சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஹிப்னோடைஸ் பண்ணி எப்படியாவது விஷயத்தை வர வச்சிடுவாரு. அவரு மும்பைல இருக்காரு. அவரை வர வச்சு அக்கா மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க, அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடலாம். எதுக்கு திடீர்னு 2 பேரும் வீடு தேடி வந்திருக்கோன்னு தானே யோசிக்கிற? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். மருது, அதை எடுத்துட்டு வா. வாங்கிக்கப்பா. என்னம்மா திடீர்னு? எதுக்குமா இந்த பழத்தட்டு? இங்க பாரு, சுத்தி வளைச்சு அது இதுன்னெல்லாம் பேச விரும்பல. நேரடியாவே கேக்குற. என் சின்ன பையன் மருதுக்கு உன் பொண்ணை கட்டித்தர சம்மதமா? என்னம்மா சொல்றீங்க? மருதையாக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சே. என்ன காளி புரியாம பேசுற? அந்த கலை என்ன நிலைமையில இருக்கான்னு உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் பொண்ணு கேட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, அவ நல்லா இருந்தா நான் ஏன் உன் பொண்ணு கேட்டுக்கிட்டு வரேன்? அவ வந்து இனி பொழைச்சு தேறி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உயிர் இல்லாத ஜடமா சும்மா வீட்டுக்குள்ள கூரைய பாத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கா. புடி அம்மா. புடி. அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முத்தரசையாவுக்கு இதுல சம்மதமாமா? முத்தரசன் சம்மதம் கொடுத்தாதான் இத நீ வாங்குவியா? இல்லனா வாங்க மாட்டேல்ல? ஐயோ, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்றீங்க? ஏதோ தெரிஞ்சுக்கலான்னு தாம்மா கேட்டேன். இங்க பாரு, நான் உன்னை பொய் சொல்லி எல்லாம் ஏமாத்த விரும்பல. முத்தரசனுக்கு இதுல சுத்தமா சம்மதம் இல்ல. அப்புறம் எப்படிங்கம்மா? அப்புறம் எப்படின்னு கேள்வி கேட்டான்னு அர்த்தம்? எங்க அண்ணன் மட்டும் 1க்கு 2 கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பாரு. நான் மட்டும் காலம்புற அந்த கலையை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டே இருக்கணுமா? இங்க பாருப்பா, மருது என் மகன். இவன் கல்யாணத்துக்கு முத்தரச சம்மதம் எதுக்கு? சொத்துல மருதுக்கும் சம பங்கு இருக்கு. உன் பொண்ணை கட்டி கொடுத்தனா இப்படி சாப்பாட்டுக்கே யோசிக்கிற நிலைமையெல்லாம் போய் ராணி மாதிரி இருப்பா. இல்லனா கடைசி வரைக்கும் இதே குடிசை வீட்டுல மழை பெஞ்சா ஒழுகுமா, வெயில் அடிச்சா தீ பிடிக்குமான்னு பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கணும். என்ன சொல்ற? அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா, கொஞ்சம் யோசனை பண்றதுக்கு எனக்கு அவகாசம் கொடுங்கம்மா. சரி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. காளி, கொண்டு வந்த பழங்களை எதுக்கு எடுத்துட்டு போயிட்டு? வீட்டுல நீங்களே நல்லபடியா சாப்பிடுங்க. வாங்கிக்க. எதுக்குமா? புடி.
நல்லா பேச்சு கொடுத்து கிளிய மயக்கி நிக்க வச்சிட்டீங்க. இப்ப நான் அதான் மயக்க அடிச்சிட்டேன். ஐயோ, ஏன் சிம்ரன் இப்படி பண்ண? கிளிய மயக்க ஊசி வச்சு சுட்டுட்டேன். என்ன இப்படி பண்ணிட்ட? அந்த கிளிய உடனே போய் தேடு. எங்க ஏதுன்னு பாரு. பாரு கலை, கிளிய இவ சுட்டுட்டா. இப்ப என்ன பண்றது? என்னக்கா இதுக்கு போய் பயப்படுறீங்க? உங்களுக்கு தான் மாமா பிடிச்சு தரேன்னு சொன்னார்ல. முத்து மாமாவா இருந்தா இப்படியா பண்ணிருக்கோம்? இப்படி ஊசி குத்தி கிளிக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம். அக்கா, அதெல்லாம் பார்த்தா கிளிய பிடிக்க முடியுமா? கண்டிப்பா அது கீழதான் எங்கேயாவது மயங்கி கிடக்கும். தேடி பிடிச்சு தர. நம்ம அசோக்குக்கும் பூஜாக்கும் ஒரு சின்ன பயம். சித்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஒருவேளை சித்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உனக்கு விருப்பம்ன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியல. சரி, அதை தெளிவுபடுத்தலான்றதுக்காக ஒப்பு தாம்பாளம் மாத்தலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன சித்தி சொல்ற? எல்லாரும் விருப்பப்படுறப்போ நான் மட்டும் தடை சொல்லி என்னப்பா பண்றது? நீங்க எல்லாரும் விருப்பப்பட்ட மாதிரியே அந்த விஷயம் நடக்கட்டும். ரொம்ப நன்றிமா. டேய் கிருஷ்ணா, ஸ்வேதா வருவா, கல்யாணம் பண்ணலாம் நம்புறியா? உனக்கு இந்த ஜென்மத்துல அது நடக்காதுடா. இப்பதான் அம்மா அந்த விஷயத்தையே சொன்னாங்க. அவ கிளியா மாறிட்டா. உன் கைக்கு அவ சிக்கவே மாட்டா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு கிளிய போய் கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சித்தி, என்ன சித்தி பண்ற? சாதாரணமான விஷயம் சித்தி. ஒரு கிளிக்காக போய் அந்த பொண்ணு பாவம் ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு, அதுக்கு அடிப்பையா சித்தி? அது சாதாரண கிளி இல்ல. அதுதான் ஸ்வேதான்னு அண்ணங்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் சித்தி, நீ இப்பதான் சந்தோஷமா இந்த ஒப்பு தமிழத்தை பண்ணலான்னு எல்லாத்துக்கும் சம்மதிச்சல்ல, அதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ண என்ன சித்தி? சித்தி, அசோக்கும் பூஜாவும் என்ன சித்தி நினைப்பாங்க? உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைப்பாங்க. கல்யாணத்தை பத்தி ஒரு குறையும் எனக்கு இல்ல. எதுக்காக எனக்கு இவ்வளவு கோபம் வந்துச்சுன்னா, சில விஷயங்களை எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. வேற எதை பண்ணாலும் பாவ விமோசனம் இருக்கு. கிளிய கொண்டா 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் போவாது. அந்த கிளிக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அது எப்படியே தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். போதுமா? வேண்டாம்ப்பா, வேண்டாம், விட்டுடுங்க. இனிமேலும் அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ, அது யாரும் டார்ச்சர் பண்ணல சித்தி. சரி, நீ விடு. நீ இப்ப டென்ஷன் ஆகாத. அசோக், பூஜா, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அது சித்தி ஏதோ சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிடுச்சு. அந்த கோபத்துல தான் அடிச்சிருச்சு. ஒரு பதட்டத்துல பண்ணிடுச்சு, தவிர அதுக்காக தப்பா எடுத்துக்க வேண்டாம். சாரி. இங்க பாருங்கண்ணா, என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா பண்ணது தப்பில்லைன்னு தான் சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்பு வர வேண்டாமா? இந்த மாதிரி 2 கொடுத்தாதான் இவளுக்கு சரி வரும். ஐயோ, சரி சரி, முடிஞ்சிருச்சுல, விடுங்க. சித்தி, உப்புதம்பாடம் மாத்திடலாம். கடவுளே, இவன் வேற வயித்துல புளிய கரைச்சிட்டானே. ஸ்வேதாவுக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே. என்ன பண்றது? எங்கன்னு போய் தேடுவேன்? சித்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா. அட வாண்ணா, வாங்க. சித்திட்டு கொடு. இந்தா. சித்தி, யோசிக்காத சித்தி, குடு சித்தி. இந்தம்மா. இவட நோக்கு எப்படி எங்கிலும் அதை காப்பாத்தியாகும். கிளி சாதாரண பச்சைக்கிளி அல்ல. அது இப்போ ஸ்வேதா. கிளி செத்தா ஸ்வேதாவும் செத்து போகும். ஐயோ, என்ன சாமி?
என்னால என்ன சாமி பண்ண முடியும்? உங்களை தான் நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது ஏதாவது மந்திரம் போட்டு அவளை காப்பாத்துங்க. அல்ல, மந்திரத்தால் நல்லதை விட கெட்டதைத்தான் உடனடியா செய்யாம பற்றும். அதுதான் இதோட தீவினையே. ஒரு உயிரை எடுக்கலாம், ஆனா கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐயோ, என்ன சாமி நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்கள பயமுறுத்த ஞான் பறையல, ஞான் சத்தியம் பறையும். நோக்கு, தயவேது எப்படியாவது காப்பாத்து, இல்லைங்கில் ஸ்வேதா அவ்வளவுதான். ஜோசியர் சொன்னது என்னன்னா, கார்த்தி சிம்ரன் கல்யாணம் ஆனா ஸ்வேதாக்கா தானா வந்துருவாங்கன்னு சொன்னாரு. ஆமாமா, வருவா, தானா வருவா. ஜோசியத்தையே பொய்யாக்குற ஆள் அவ. என்னக்கா சொல்றீங்க? பின்ன அவ காணாம போன விதமே பொய் தானே. திடீர்னு ரூம்குள்ள இருந்து எப்படி காணாம போவா? முத்தரசு மாமாவை அடைஞ்சே தீருவ, அதுக்குதான் இந்த ஜென்மமேன்னு நினைச்சவ. அவ எப்படி திடீர்னு உன் மாமா விட்டுட்டு காணாம போவான்னு நினைக்கிற? இப்ப நீங்க என்னதான்க்கா நினைக்கிறீங்க? இங்க பார் வெண்ணிலா, அவ கிருஷ்ணனை பிடிக்காம தான் தப்பிச்சு போயிருக்கா. நீ இப்படி உன் மாமாவை பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும்னு அப்பு மாதிரி வேஷம் போட்டியோ, அதே மாதிரி அவ உன் மாமாவை அடையறதுக்கு என்ன வேஷம் வேணாலும் போடுவா. அதனால உன்னை சுத்தி யார் இருக்காங்க, என்ன நடக்குதுங்கறதுல ரொம்ப கவனமா இரு. அவ எந்த ரூபத்துல வேணாலும் உன் மாமாவை நெருங்கி வருவா, புரியுதா? இந்த மாதிரி ஆளுங்கள பதுங்கிட்டாங்கன்னு நினைக்க கூடாது. பாயறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். என்ன ரோஷினியக்கா இப்படி பயம்புறுத்துறீங்க? இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டோமே, முத்து மாமா கூட இருக்கோம், அவருக்கும் பார்வை நல்லா இருக்கேன்னு நிம்மதியா இருக்கேன். நீங்க மறுபடியும் இப்படி பயம்புறுத்துறீங்க? ஐயோ, பயம் முறுத்தல வெண்ணிலா, கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல யோசிக்காம எதையும் பண்ணிடாதன்னு சொல்ற. பாத்துக்கோ. சரி, வைக்கிறேன். சரி. மயக்க மருந்து கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கே. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா? டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க டாக்டர். உங்க கால வேண்டாம், தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர். என்னம்மா நீங்க காலெல்லாம் பிடிச்சுக்கிட்டு? கொஞ்சம் பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் டாக்டர். ஆனா இந்த கிளிய காப்பாத்த முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஆமா டாக்டர், இத கிளியா பாக்காதீங்க. இந்த கிளிக்குள்ள இருக்கிறது எங்க உயிர் டாக்டர். இது எங்க குடும்பத்தோட உயிர். இதுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானு, என் பையன், என் பொண்ணு யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். தயவு பண்ணி எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க டாக்டர். ஆமாமா, நீங்க கொஞ்ச நேரம் அழாம அமைதியா இருந்தாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும். பக்கத்துல இருந்து பதட்டப்படாம கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. நான் வெளியே கூட இருக்கேன் டாக்டர், எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. வாமா, அழாத. ஐயோ, காப்பாத்தி ஆகாதுமா, வாமா. பாத்து கூட மருந்து. வாமா போலாம். போங்கோத, அந்த டாக்டர் காப்பாத்திட்டு வரல. நீ மருதுவ கூப்பிடு. எதுக்கும் நம்ம வேற 2-3 டாக்டர்கிட்ட பேசி வச்சுக்கலாம். மா, அதெல்லாம் எதுவும் வேணாமா. ஸ்வேதா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராத. அவ நிச்சயமா பொழைச்சு வந்துருவா. தைரியமா இருமா. என்னால தைரியமா இருக்க முடியலையே. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? காளியம்மா, கன்னியம்மா, பேச்சியம்மா, அங்காள பரமேஸ்வரி, ராஜேஸ்வரி, காமேஸ்வரி, முனீஸ்வரா, சனீஸ்வரா, வைத்தீஸ்வரா, எங்க ஸ்வேதாவை காப்பாத்தி கொடுத்துடு. என்ன பாச்சு? ஸ்வேதா பொழைச்சிட்டா. அப்படியா? நான் சொன்ன எல்லாம் போய் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சந்தோஷமா. மருது, டாக்டரை கூட்டிட்டு போய் வேணுங்கிற பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்த மாதிரியே கூட்டிட்டு போய் விட்டுடு. சரிம்மா. டாக்டர் போலாமா? ஓகே, வரமா. ஸ்வேதா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ மயங்கி கிடக்கிறத பார்த்து எனக்கு உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப பயந்துட்ட. வெண்ணிலாவுக்காக அந்த சிம்ரன் என்ன கொல்ல பாத்துட்டா. சிம்ரனையும் வெண்ணிலாவையும் பழி வாங்கணும். ஆமா ஸ்வேதா, கண்டிப்பா பழி வாங்கணும்.
நிச்சயமா பழி வாங்கியே ஆகணும். சிம்ரனுக்கு கார்த்திக் கூட கல்யாணம் நடக்க கூடாது. உன் விருப்பம் எதுவோ அது இந்த விஷயத்துல நடக்கும் ஸ்வேதா. ஓம் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் சம்பந்தம் பேச வந்திருக்கியா? ஏன் என் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? மருதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாத உனக்கு? அப்ப இது யாரு? இது யாருன்னு கேக்குற? கலை யாரு? அவன் பொண்டாட்டி தானே. ஊரறிய ஜாம் ஜாம்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே கல்யாணம் பண்ணோம். நீயும் வந்தல்ல, எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. அவன் பொண்டாட்டி குத்துக்கல்ல மாதிரி உயிரோட இருக்கும்போது எந்த தைரியத்துல தட்டை தூக்கிட்டு என் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்த? அடடே, அப்புறம் வாக்காளி பரவாயில்லையே. நான் கூட யோசிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குவேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள யோசிச்சு சம்மதம் தெரிவிக்க வீடு தேடி வந்துட்டியா? முத்து பேச்சியும் கூட்டிட்டு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். புரியுது புரியுது. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டுட்டு போறதுக்கு தானே வந்திருக்க. என் பையன் கார்த்திக்கு வர முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். அதே முகூர்த்தத்திலேயே மருது கல்யாணத்தையும் வச்சுக்கிட்டா போச்சு. சித்தி, ஆ? இதெல்லாம் என்னன்னு கேக்குறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். நீ பாட்டு அங்க பேசிட்டு இருக்க. புரியலையாப்பா? மருதுக்கும் முத்து பேச்சுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன பேச்சு சித்தி இது? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அன்னைக்கே சொன்ன அவன் தப்பான வழியில போயிட்டு அவனுக்கு நீ தொட போகாதுன்னு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? சித்தி, அவன் கலை கழுத்துல தாலி கட்டு குடும்பம் நடத்திருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு யார் சித்தி பொறுப்பு? யார் பதில் சொல்றது? என்ன முத்தரசு இப்படி பதற? ஏதோ நம்ம குடும்பத்துல நடக்காத விஷயம் இப்பதான் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிற ஒருத்திய காமிச்சு அவ கூட வாழுனா வாழ வேண்டிய மருது என்னப்பா பண்ணுவான்? போடு. இத பார் காளி, ஓம் பொண்ணு முத்து பேச்ச ஐயா, எங்க குடும்பத்து மருமகளை ஏத்துக்க. எனக்கு சம்மதம். ஐயா, திடீர்னு இப்படி ஒரு முடிவு? நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? இந்த முத்தரசு ஒரு முடிவு எடுக்கிறானா யோசிக்காம எடுக்க மாட்டான். என்ன முத்து மாமா? ஏன் முத்து மாமா? இங்க பாரு முத்து மாமா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்ல, அது எடுத்ததுதான். எந்த ஒரு விஷயத்திலையும் உண்மையாவோ நேர்மையாவோ மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறவன் தானேனா, அதுதானே என்னோட அடையாளம். இன்னைக்கு என்னோட அடையாளத்தையும் தொலைச்சிட்டேன்னு. இதெல்லாம் நான் யாருக்கா பண்ண? கலைக்காத அவன் நம்ம வீட்டு பொண்ணு சித்ரா. என்ன நம்பிதானே அவளை மருது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருது கூட சண்டை போட்டுதானே அவளை நான் கட்டி வச்சேன். அப்ப நான் தானே அவளை பாத்துக்கணும். அவளோட வாழ்க்கை கட்டு போடக்கூடாது இல்லையா? ஒரு அண்ணனை நான் என்ன தப்பு பண்ண? என் கடமையை நான் சரியா பண்ணலையா? உனக்கு என்ன பத்தி தெரியும் இல்ல? இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக நான் நடிச்சு போய் பேசி அசிங்கமா இருக்கு எனக்கு. நான் பண்ணது தப்புதான். மன்னிச்சிரு.
பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் மருது இன்னொரு பொண்ணு கழுத்தை தாலி கட்டி நான் விட மாட்டேன். காலைதான் அவனோட பொண்டாட்டி, இது சத்தியம். முத்தரசனுக்கு எதிரா இனி ஒரு பலமிக்க ஆயுதத்தை நான் பிரயோகிக்க போறேன். சொல்லுங்க சாமி. இதுவா? இது சாதாரண அரிசிதான், ஆனா இதுக்கு என் மந்திர சக்தியால வலுவூட்ட போறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன நடக்கும்? இந்த அரிசி பூரா அந்த மந்திர சக்தியால வசியம் பரவி வசிய அரிசியா மாறிடும். இத சாப்பிடுற உன் உடம்புலையும் அந்த வசியம் எல்லா இடத்துலயும் பரவிடும். அப்படியா? ஆளுங்க யாரும் பக்கத்துல இல்லாம முத்தரசன் தனியா இருக்கும்போது நீ பக்கத்துல போய் ஆயால சமயம் பார்த்து கொத்திடு. சரிங்க சாமி. இந்த வசியம் அவன் உடம்புல ஏறி முத்தரசன் உன் பின்னாடி நீ கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வருவான். இந்த யோசனை நல்லா இருக்கே. அதுதன்னே. ஓம் ஸ்ரீ வஷி சர்வ மோகினி வசியமாகவே ஸ்வாஹா. ஓம் கேம் காம் பட் பிரணாக்ர ஹாசி ஹாசி பிராணக்கர ஹாசி ஹூம் பட் சர்வ சத்ரு சம்ஹரணாய சரப ஷாலுவாய பக்ஷி ராஜாய ஹூம் பட் சம்ஹரணாய சரப ஸ்வாஹா. மொத்த அரிசியையும் சாப்பிட்டுட்டியா? இப்போ நின்ற உடம்புல அந்த வசிய சக்தி நிரம்பி இருக்கு. ஓ முத்தரசனை கொத்து, அப்புறம் நீ நினைச்சது நடக்கும். கொத்துவேன். முத்தரச மாமாவை கூட்டிட்டு வருவேன். கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வா. சரிங்க சாமி. என் சித்திக்காக நான் அப்படி நடிச்சேன். மருதும் கலையும் ஒன்னா சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை. கலை ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனனால அப்படியே ஆயிட்டா. அவளுக்காக அப்படியே அவளை தூக்கி போட்டுற முடியுமா, இல்லை ஒதுக்கிட முடியுமா? கார்த்திக் ரொம்ப நல்ல பையன், கலையும் ரொம்ப நல்ல பொண்ணு. என் தம்பிங்க 2 பேரும் என் தம்பிங்க தான். எனக்கு எந்த விதமான வேறுபாடு எதுவுமே கிடையாது. மருது கார்த்தி 2 பேரும் நல்லா இருக்கணும். அதே சமயத்துல கலையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இல்லையா? மருதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு நானே கலையோட வாழ்க்கையை கெடுக்க முடியுமா? நீயும் பொண்ணு பெத்தவன் தானே, யோசிச்சு பாரு. என் வீட்டு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் பொண்ணோட வாழ்க்கையில நான் விளையாட மாட்டேன். நான் என்ன சொன்னேன்? முத்து பேச்சை எங்க குடும்பத்து மருமகளை எதுக்கு சம்மதம்னு சொன்னேன். கண்டிப்பா எங்க குடும்பத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து முத்து பேச்சுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிங்கய்யா. ஐயோ, மாமா இவ்வளவு தூரம் அத்தையையும் மருதையும் ஏமாத்திருக்காரே. அவங்களும் ஏமாந்து திருக்கு தரமா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. விட்டா என்ன சுட்டாலேயே எதிரி சிம்ரன் அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாரு போல இருக்கே. முடியாது, இத நான் நடக்க விட மாட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சிம்ரன், கலை, வெண்ணிலா 3 பேரையும் விரட்டணும். வீட்டை விட்டே விரட்டணும். இதெல்லாம் நடக்கணும்னா இப்போ மாமாவை உடனே நான் கொத்தணும். முத்துமாமா, முத்துமாமா, நான் இப்பதான் அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் உன்னை பிடிக்க மாட்டேன்னு. அதை விட்டுரு மாமா. ஏய், நீ தானே கிளிவனு கேட்டா புடிச்சாச்சு பாரு. ஐயோ முத்துமாமா, அதெல்லாம் விட முடியாது. என்ன பேச்சு பேசிச்சது? டிவி சீரியல் வர வெள்ளி மாதிரி. இப்ப பேசு, நீ பேசி பாரு. நீ வாங்க. விடுங்க முத்துமாமா.
வசியம் பண்ணி கூட்டிட்டு போலன்னு நினைச்சா மாமா நம்மள கூண்டுல வச்சு பூட்டிட்டாரே. என்ன திறந்து விடு, திறந்து விடு. கிளி, அநியாயம், அநியாயம். அக்கிரமம், அக்கிரமம். கிளி, நீ மனசு கஷ்டப்படாத. உனக்கு பால், பழம், பட்டு மெத்த இது எல்லாமே கொடுத்து நல்லா பாத்துக்கிறேன். எல்லாமே உன்னால தாண்டி. நீ வயித்து புள்ள தச்சியா இருக்கிறதுனாலதான் முத்தரசு மாமா என்ன புடிச்சு இப்படி கூண்டு கிளியா ஆக்கிட்டாரு. உன்னை சும்மா விட மாட்டேன். இதே மாதிரி மாமாவை தூக்கிட்டு போய் அடைச்சு வைக்கிறேன்டி. நீ அவரை கண்ணால கூட பார்க்க முடியாது. என்ன பேசாம இருக்க? திறந்து விடு, திறந்து விடு. நான் போகணும், நான் போகணும். திறந்து விடு, திறந்து விடு. அக்கா, மாமா சொன்ன மாதிரியே கிளிய பிடிச்சு கொடுத்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? என்ன சிம்ரன் பண்ண போற? அக்கா, இந்த கிளி பொல்லாத கிளிக்கா, அதனால ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுறலாம். அடி பாவி, என் ரெக்கைய வெட்டுவியா? உன் கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டேன்டி. வெண்ணிலா காப்பாத்து, வெண்ணிலா காப்பாத்து. வெண்ணிலா, பாத்தியா வெண்ணிலா, சிம்ரன், காப்பாத்து, கிளி காப்பாத்து. எவ்வளவு பயப்படுது பாரு. இல்லக்கா, அதெல்லாம் நம்பாதீங்க. இது கேடி கிளி. இங்க பாரு கிளி, உன் ரெக்கைய வெட்டுறதுக்கு நான் விட மாட்டேன். என்னக்கா? சிம்ரன், நீ பேசாம இரு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, எங்கேயும் போகாது. அக்கா, அது சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இது பயங்கரமான கில்லாடி கிளி. இல்ல, இல்ல. அப்படின்னா கிளிக்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற. திறந்து விட கூண்ட. இருக்கு. அது எதுக்கு இப்ப வெளியே விடுறீங்க? சித்தி, நீ எதுக்கு இப்ப கிளிய வெளியே விட சொல்ற? இப்ப இதை வெளியே விட்டோம்னா காக்கா கொத்திட்டு போயிடும். அது இங்க இருக்கிறதா சேஃப். இந்த மாதிரி அதுக்கு பால் பழம்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது இங்க இருக்கட்டும். ஐயோ, அது கிளி இல்ல ஸ்வேதான்னு எப்படி உன்கிட்ட நான் சொல்லுவேன்? மோசம், மோசம். என்ன கூண்டுல அடிச்சது மோசம். இந்த மாதிரி நீ மட்டும் இங்க இருந்தனா எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க. நானும் உங்ககிட்ட நல்லா பழகுவேன். என் கூட நீ வெளியே வரலாம், மில்லு கூட வரலாம். மில்லுல நெல் இருக்கு, நீ ஜாலியா சாப்பிடலாம். என்ன சொல்ற? சரி, சரி. சித்தி பாத்தியா, கிளிக்கே இங்க இருக்க புடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நீ என்ன பண்ற? இந்த பாலையும் பழத்தையும் உங்க கையில கொடுத்துற. டாடா. மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? நீங்களே பேசுங்க. எங்களுக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்த விட கலையோட வாழ்க்கை இந்த கல்யாணத்து மூலியமா காப்பாத்தப்பட போறதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முத்து பேச்சு எல்லா வேலையும் நல்லபடியா செய்வா. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். மாப்பிள்ள ரொம்ப படிச்சவரு, வெளிநாட்டுல வேலை பாக்குறாரு, கை நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காரு. நம்ம முத்து பேச்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்காரு. அப்புறம் மாப்பிள்ளைக்கு இங்கே பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். வெண்ணிலாமா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இந்த இடம் ரொம்ப பெரிய இடமா இருக்கு. அவங்க ஏதாவது எதிர்பார்த்தா எங்களால எதுவுமே செய்ய முடியாதுமா. எங்க நிலைமையை சொல்லிடுங்கம்மா. அப்படியா? ஒன்னும் கிடையாது. அப்படி அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குற ஆளுங்களும் அவங்க கிடையாது. அவங்க எதிர்பார்க்கலனா கூட அந்த மரியாதைக்கு நம்ம எல்லாத்தையும் செஞ்சிருவோம். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, அது என்னோட பொறுப்பு. இந்த கல்யாண செலவு, முத்து பேச்சுக்கு நகை நட்டு வீடு வாசல் இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி கோகுல் மாப்பிள்ளைக்கு நல்ல ஒரு பிசினஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இங்கே செட் பண்ணிடலாம். சந்தோஷம், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அம்மன் கோயில் சன்னதிலேயே தட்டை மாத்தியாச்சு. இப்பவே பாதி கல்யாணம் நடந்த மாதிரிதான். இனிமேலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும். காளி, எந்த காரணத்து கொண்டும் சித்திக்கோ மருதுக்கோ இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரிங்கய்யா. உங்களோட பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் போயிடாத. போனா எல்லாம் காரியம் கெட்டுரும். சரிங்கய்யா, நான் பாத்துக்கிறேன். கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு. ஏன்னா இதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் தான் சொல்றேன். நான் பாத்துக்கிறேம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. சந்தோஷம். அப்போ கிளம்பலாமா? போலாம்.
எவ்வளவு தைரியம் இருந்தா உனக்கு பார்த்த பொண்ண ரகசியமா அந்த கோகுலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவான். அப்போ உன் கல்யாணம் நடக்க கூடாது, அந்த சிம்ரன் கார்த்திக் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறான். இத தலைகீழ மாத்தணும் மருது. உன் கல்யாணம் நடக்கணும், அந்த சிம்ரன் கார்த்திக் கல்யாணம் நடக்கவே கூடாது. அந்த கோகுல தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வை மருது. நான் எப்படியாவது முத்தரசு கிட்ட பேசி அந்த முத்து பேச்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன். அந்த முத்து பேச்சு கழுத்துல உன் கையால தாலி ஏறணும். கோகுல கடத்துற வேலை உன் வேலை. முத்து பேச்சியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டிய வேலை என்னோடது. இதான் என் மருமக, மருது கட்டிக்க போற பொண்ணு முத்து பேச்சி. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு. அப்புறம் அன்னைக்கு நிச்சயதார்த்த தன்னைக்கு அப்பா அம்மான்னு சபையில வந்து நின்னீங்க. அதுக்கப்புறம் அது போலேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கோகுலோட வந்திருக்கீங்க. இவனாவது சொந்த பிள்ளையா இல்ல இந்த பையனும் போலியா? இல்லங்க, கோகுல் நான் பெத்த பிள்ளைங்க. முத்தரசு, இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். முத்து பேச்சிய இப்பவே முறைப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. எதுக்கு சித்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு? கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும்பா. இல்ல அது முறையா இருக்குது இல்லையா? எதுக்கு தேவையில்லாம நம்ம இப்ப போய் முறை அது இதுங்கறதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிறது தான். இப்ப கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போற சிம்ரன் இங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம கூட தானே இருக்கா. அது மாதிரிதான் நானும் சொல்றேன். சித்தி யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றதான் கரெக்ட். சித்தி சொன்னா சரியாதான் இருக்கும். கூப்பிட்டு வந்துடலாம் சித்தி. என்ன ஏமாத்த நினைச்சே இல்ல? நான் உன்னை திருப்பி எப்படி ஏமாத்துறேன்னு பாக்குறியா? நான் உன் சித்திடா. முத்தரசு, அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, டயர்டா இருக்கும், காஃபி சாப்பிடட்டும். சாப்பிடலாமே. காஃபி உட்காருங்க. ஏய், இந்தா இத முத்தரச கிட்ட கரெக்டா கொடுத்துடு. சரிம்மா. காஃபி அப்புறம் வந்துருச்சு. வந்துருச்சு. தேங்க்யூ. ரெஸ்ட் ரூம் எங்க? ரெஸ்ட் ரூம் மேலதான் இருக்கு, வா. டேய் ஒரு நிமிஷம்டா, என் காஃபி எடுத்து வந்துடுறேன். என் கண்ணுக்கு நீ ஸ்வேதாவா தெரிஞ்சியோ அந்த நிமிஷத்துலயே உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இனிமேந்து அவ வர மாட்டான், ஸ்வேதா வரவே மாட்டான்.
நீ எவ்வளவு அன்பான பச்சைக்கிளியா இருக்க. ஒண்ணு பண்ணு, இனி நீயாவது எனக்கு பொண்டாட்டியாரு. கிருஷ்ணன் வெச் கிளி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. வா வா கிளி, என்னோட ஏமாற்றம் போகணும்னா இந்த தாலியை உன் கழுத்துலயாவது கட்டி அழகு பார்க்கணும் பச்சை கிளி. என்ன வேணாம், நீ கூட வேணாம் வேணாம், நான் என்ன பண்றது? நான் கட்டியே தீருவேன். வா, உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க, நான் தான். யூ ஆர் மை பொண்டாட்டி, ஐ எம் யுவர் புருஷன். ஓகே, கம். இதனோட பெரிய தொல்லையா இருக்கே. ஏ என்ன கீகி மங்கல்யம் தந்து நானே. மாமா, இது யாரு? என்ன மாமா நீங்க கிளிய பார்த்துட்டு ஸ்வேதாக்காக்கு தாலி கட்ட போறேன்னு சொல்றீங்க? அப்படியா? அங்க ஸ்வேதா இல்லையா? ஐயோ, என்ன மாமா நீங்க? ஸ்வேதாக்கா வீட்டை விட்டு ஓடினாலும் ஓடினாங்க, ஸ்வேதாக்கா ஞாபகமாவே இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வெண்ணிலா. மாமா, ஸ்வேதாக்காவை தான் எல்லா பக்கமும் ஆளுங்க தேடிட்டு இருக்காங்கல்ல, நாமளும் தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்க. கிடைச்சதுமே உங்களுக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் கல்யாணம் தான். சந்தோஷமா உங்க கழுத்துல தாலி கட்ட போறீங்க. அத நாங்க பார்க்க தான் போறோம். அப்படியோ சொல்ற? என் கண்ணுக்கு மட்டும் இது ஸ்வேதாவே தெரியுறா. ஐயா வாங்க கந்தசாமிண்ணே, என்ன விஷயம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்கய்யா. என்னாச்சு? என்னோட ஆடுங்க நம்ம தோட்டத்துல மேய வந்துச்சுங்கய்யா. சரி விடுங்க, ஆடுங்க தானே, மேய்ஞ்சிட்டு போட்டோம். அதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிடுச்சுங்கய்யா. அங்க விசை இழந்த மரம் இருந்திருக்கும் போல இருக்குங்கய்யா. அதை சாப்பிட்டு என்னோட 4 ஆடு செத்து போச்சுங்கய்யா. அது சாதாரண விஷம் இல்ல, ஆடு மாடுங்க மட்டும் இல்ல, அதை சாப்பிட்டாங்கன்னா மனுஷங்க கூட செத்து போயிருவாங்க ஐயா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாங்கய்யா. என்ன காளி இது? ஐயா, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தையா. அது பாக்குறதுக்கு சாதாரணமா தான் இருக்கு, ஆனா அது விஷம் இழந்த மரம்னு தெரியலங்க ஐயா. நம்ம ஆடு கூட ஒண்ணு செத்து போச்சுங்க ஐயா. அத முதல்ல சொல்லுங்க, இப்ப போய் முதல்ல போய் வெட்டி போடுத.